ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான சாஃப்டான 5 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு கொழுக்கட்டை தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி வந்தாச்சு. கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே கொழுக்கட்டை தான் எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வரும். ஸோ இந்த சாஃப்டான கொழுக்கட்டை ஒரு 5 நிமிஷத்தில் அரிசி மாவு இருந்துச்சு, ஒரு கப் அரிசி மாவு இருந்துச்சுனாலே ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு சாஸ் பேன் வச்சுக்கலாம். அந்த பேன் 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஏன் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கப் இந்த கப்பால் ஒரு கப்புக்கு நான் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுலேயே 1.5 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு கப் அரிசி மாவை வேறு இதில் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சாஸ் பேனில் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போது ஹீட் ஆகிறதுக்குள்ளே 2 ஏலக்காவை நல்லா இடிச்சிட்டு தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே அதே கப்பில் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஸோ வெல்லத்தில் நமக்கு கண்டிப்பாக மண் தூசிலாம் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் குவாலிட்டியான இது வாங்கிக்கிறீங்க அப்படின்னா வடிகட்ட தேவையில்லை. பட் இதில் மண் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதுக்காக நான் இதை வடிகட்டிக்க போகிறேன். இது நல்லா தண்ணியில் நல்லா கரையிற அளவுக்கு விட்டுறலாம். இது பாகுபதம்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு கரைஞ்சிச்சு அப்படின்னாலே போதும். நல்லா கரைஞ்சாச்சு. கரைஞ்சதுக்கப்புறமா வேறு பேனுக்கு நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இப்போ நம்ம மறுபடியும் அதே சேம் சாஸ் பேனில் நம்ம வச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதை சேர்த்துட்டு நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம். இது கட்டி கட்டுமோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக கட்டி கட்டாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொழுக்கட்டைக்கு பச்சரிசி மாவை விட புழுங்கரிசி மாவு பயன்படுத்திங்கன்னா கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் கழித்து ஆறுனாலும் அந்த சாஃப்ட்னஸ் குறையாமல் இருக்கும். மாவு கொட்டின ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லாவே உங்களுக்கு திக்காக ஆரம்பிச்சிடும். திக்காக ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கொஞ்சம் கூட இந்த தண்ணிலாம் இல்லாமல் நல்லா தண்ணியில் இஞ்சிடும். இந்த டைமில் நம்ம தேங்காய் இருக்குல்ல, ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். துருவிய தேங்காவை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்ல ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் பால் கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை நிறைய கொழுக்கட்டை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கொழுக்கட்டை வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே லிங்க்கில் இருக்குது. லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும்னு நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம நல்லா இது கிளறினதுக்கப்புறமா இதை நம்ம ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சிட போகிறோம். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இறக்குங்க. நல்லாவே கமகமன்னு வாசனையாக இருக்கும். அதுக்காக சேர்க்குறோம். நெய் ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு தடவை நல்லா கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சிட போகிறோம். இப்போது நல்லா ஆறி வரட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆறியாச்சு. கையை தண்ணியில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கைக்கு நடுவில் வச்சு உருட்டுங்க. அழகாக வந்துடும். கையில் ஈரமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ கையில் ஒட்டாமல் வரும். நீங்கள் விருப்பப்படுற ஷேப் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் செய்கிறேன். கையில் லேசாக உங்களுக்கு ஒட்டுற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லாவே வந்துடும். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பாருங்கள், இது மாதிரி எல்லா உருண்டைகளையுமே உருட்டி நான் ஒரு இட்லி பாத்திர தட்டில் மேலே நான் துணி போட்டு மேலே வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். கொதிச்சதுக்கப்புறமா இதையும் வச்சுட்டு மேலே மூடி வச்சு இறக்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த பேன் இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. ஆல்ரெடி வெந்த மாவு தானே. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை. வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்டிக் வச்சு கூட குத்தி பார்த்துக்கலாம். நம்மளோட சூப்பரான சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்தியை கொழுக்கட்டை செஞ்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். தேங்க்யூ.